ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2023 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன யங் சாங் கிரியேச்சர்ன்ற டிவி சீரிஸோட சீசன் 1 2024 தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிவி சீரிஸோட ஒன்லைனர் என்ன, இதை பார்க்கலாமா வேண்டாமா, யாரெல்லாம் இந்த டிவி சீரிஸை பார்க்கலான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டிவி சீரிஸோட சீசன் 1ல இருக்கிற 10 எபிசோட்ஸை 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிவி சீரிஸோட ஸ்டோரி லைன் 1940s சவுத் கொரியாவை ஜாப்பனீஸ் ஆர்மி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த டிவி சீரிஸோட ஹீரோ சவுத் கொரியாவிலே ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய கோல்டன் ட்ரெஷர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு அடகு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த ஊர்ல யாருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அதை ஹீரோ கிட்ட தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா ஹீரோக்கு அந்த ஊர்ல தெரியாத விஷயமே இல்ல. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஜாப்பனீஸ் இன்ஸ்பெக்டர் வைஃப் கூட ஹீரோ அஃபேர் வச்சிருந்ததா சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஜாப்பனீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா உண்மையிலே அவருக்கு என்ன வேணுங்கிறத கேட்கறாரு. இந்த ஜாப்பனீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்து அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருப்பாங்க. பட் திடீர்னு அந்த லேடி காணாம போயிடுறாங்க. ஹீரோ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த லேடியை கண்டுபிடிச்சு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைக்கலனா ஹீரோ கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையுமே பறிமுதல் பண்ணிடுவான்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த டிவி சீரிஸோட ஹீரோயினியும் அவங்களுடைய அப்பாவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஹீரோயினியோட அம்மாவையும் அண்ட் ஒரு ஜாப்பனீஸ் பெயிண்டரை தேடி ஹீரோவோட ஊருக்குள்ள நுழையிறாங்க. ஹீரோயின் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபைட்டர் அண்ட் காணாம போன எந்த ஒரு விஷயத்தையுமே ஹீரோயினியாலையும் அவங்களுடைய அப்பாவாலையும் கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த பெயிண்டரை பத்தி ஹீரோக்கு எதனா தெரியுமான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக ஹீரோயினியும் அவங்களுடைய அப்பாவும் ஹீரோவோட அடகு கடைக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினியை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அவங்க மேல கிரஷ் வந்துருது. பட் ஹீரோயினி இவரை மதிக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் தேடக்கூடிய ஜாப்பனீஸ் பெயிண்டரை ஹீரோ கண்டுபிடிச்சு தரணும்னா அவர் தேடக்கூடிய அந்த லேடியை ஹீரோயின் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஊர்ல ஜாப்பனீஸ் ஆர்மியோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜாப்பனீஸ் ஆர்மி ஜெனரல் அண்ட் ஒரு டாக்டர் சேர்ந்து ஹியூமன்ஸை மான்ஸ்டர்ஸா மாத்தக்கூடிய ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச்சுக்காக அப்பாவி சவுத் கொரியன் மக்களை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு பயன்படுத்துறாங்க. அண்ட் அவங்கள ஒரு லேடி மேல இவங்க பண்ண ரிசர்ச்ல அவங்க ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா மாறி அங்க இருந்த சோல்ஜர்ஸ் ரொம்ப கொடூரமா கொலை பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க அந்த லேடி ஜாப்பனீஸ் ஆர்மியோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறாங்கன்றத ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயினியும் அவங்களுடைய அப்பாவும் அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக யாருக்குமே தெரியாம அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. பட் அடுத்த நாளே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு தொற்றுநோய் பரவத்தா சொல்லி வெளியிருந்து யாருமே உள்ள போக முடியாத மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஹீரோயினியும் அவங்களுடைய அப்பாவையும் ஹீரோ எப்படி காப்பாத்தி வெளிக்கொண்டு வராரு. அண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்த டைமுக்குள்ள அந்த லேடியை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சாரா இல்லையா, அண்ட் காணாம போன ஹீரோயினோட அம்மாவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஹாஸ்பிட்டலோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்ட ஹீரோ ஹீரோயினி அண்ட் அவங்களுடைய அப்பா எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க அண்ட் ஹீரோவோட லவ் சக்சஸ் ஆச்சா இல்லையான்றத அந்த டிவி சீரிஸோட மீதி கதை. இந்த டிவி சீரிஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது அண்ட் இதுல எந்த ஒரு அடல்ட் சீன்ஸும் இல்ல. சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் அந்த மான்ஸ்டர்ஸ் ஹியூமன்ஸை கொல்ற விதம் கொஞ்சம் கொடூரமா இருக்கும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த டிவி சீரிஸோட சீசன் 2 செப்டம்பர் மந்த்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீசன் 2 ஓட ஒன்லைனர் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.